Hi friends, welcome back to Ramis Harsuvai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு மலேசியன் ஸ்டைல்ல கருவாடு சம்பல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஆத்தென்டிக்கான மலேசியன் ரெசிபி, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். நான் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சிருக்கேன். இந்த புளிப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 6-7 வரமிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் மலேசியா அந்த ஸ்டைல் பார்த்திங்கன்னா நிறைய காரம் சேர்ப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. கருவாடை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு. நான் வெங்காயத்தையும் அந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கிற வரமிளகாயும் நல்லா ஒரு கோர்ஸாக நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவங்களோட ரெசிபிலையும் அந்த இஞ்சி பூண்டை அவங்க தட்டி தான் சேர்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கல் வச்சு நல்லா இஞ்சி பூண்டை நல்லா தட்டி நீங்கள் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணுற போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இஞ்சி பூண்டை நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் அந்த நீங்கள் எவ்வளோ கருவாடு எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த கருவாடு நல்லா பொரியிற அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். ஸோ அதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஏற்கனவே தண்ணியில் அலசி வச்சுருக்கிற கருவாடை நம்ம அந்த எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கணும். ஸோ எந்த கருவாடு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கருவாடு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை எடுத்துடலாம். இப்போ கருவாடை எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நம்ம வெங்காயமும் வரமிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அவங்களோட ரெசிப்பியில் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு இன்னும் அந்த ஃப்ளேவர் வேணும்னா எண்ணெய் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா இன்னும் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு அதை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் சேர்த்துக்கணும். நான் கம்மியாக தான் காமிச்சிருக்கேன். ஆனால் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், நான் செஞ்ச அளவுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் தேவைப்படும். அதை சேர்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சுகர் சேர்த்தா தான் அந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்த ஒரு சம்பல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு தேவையான அளவுக்கு புளிச்சாறு, இதுவும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்சாறு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எவ்வளோ ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னுமே சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷமாவது அந்த எண்ணெயிலே அந்த பேஸ்ட்டு வதங்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் பொரிச்சு வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துக்கோங்க. கருவாடை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கனாலே உங்களுக்கு எண்ணெயில் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து ஆஃப் பண்ணிட போகிறேன். டேஸ்ட்டான கருவாடு சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பை.